அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து. இன்று ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு எது சம்பந்தப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் எப்போது நன்மை தரும், இதுதான் இன்றைய தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் 2 அணி இருக்கு, குரு அணி, சுக்கிர அணின்ட்டு. குரு அணியில் பார்த்தீங்கன்னா மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணங்களும் குரு அணி லக்கணங்கள். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர அணியில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், துலாம் லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணமும் அதே மாதிரி அதனுடைய அந்த 6 லக்கணம் அல்லது 6 ராசி அதனை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த அணி லக்கணங்களுக்கு அந்த அணி லக்கணங்கள் நன்மையை தராது, அப்படிதான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த அணி லக்கணங்களுக்கு இந்த அணி கிரகங்கள் நன்மையை தராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவான விதி. ஆனால் எல்லா இடத்துலையுமே விதிகள்னு ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விதி விலக்குகள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்க தான் நம்மகிட்ட செய்யுது. ஓகே, அந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விதி விலக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய நம்மகிட்ட இருக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம எது சம்மந்தப்பட்ட ஒரு இது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு கிரகம் எப்போது அதிக நன்மையை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதை வேணுமா சப்ஜெக்ட் எப்படி கொண்டு போயிடலாம். மேச லக்கணத்திற்கு யார், இப்போ இந்த 6 அணி லக்கணங்களுக்குமே நம்ம லைட்டாகவே பார்த்துடலாம். இப்போ இந்த 6 அணி லக்கணங்களுக்குமே, அதாவது மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த 6 லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான், குரு பகவான், இந்த 4 தான் யோகாதிபதிகளாக மாறி மாறி வருவாங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா முறையே சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சில விதி விலக்குகளுடன் சூரிய பகவானும் இதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, சில விதி விலக்குகள்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். ஓகே, அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு மேச லக்னத்துக்காரர் இருக்காருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு விருச்சிகத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. ஒரு 5 டிகிரிக்குள்ளார இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த இணைவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு தேசையில் செவ்வாய் பற்றியும் செவ்வாய் தேசையில் ராகு பற்றியும் கொஞ்சம் கடுமையான சோதனை போராட்டத்தெல்லாம் கொடுக்கும். இங்கே நீங்கள் அந்த விதியை எடுக்க முடியாது. என்னப்பா இப்போதான் சொன்னீங்க இந்த லக்னத்துக்கெல்லாம் செவ்வாய் யோகம் பண்ணும், நல்லது பண்ணும் அப்படின்ட்டு. நான் தான் சொல்கிறேன் சார், விதிகளும் விதி விலக்குகளும் அடங்கியதே ஜோதிடம். அப்போது ஒரு கிரகம் எப்போது அதிக நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் ஒன்று கூடி இருக்க வேண்டும். ஓகேங்களா, இவர்களுக்குள்ளார பகைத்தன்மை இருக்காது. நீங்கள் இந்த அணி லக்னங்களாக 1, 5, 9 இருக்கட்டும், அந்த அணி லக்னங்களுக்கு 1, 5, 9 இருக்கட்டும், இந்த லக்னங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு திரிகோண பாவத்துக்குள்ளார வருவாங்க. இவர்கள் மூவருமே நட்பு ரீதியாகவே இருப்பாங்க. அப்போ இந்த மூன்றுமே நட்பு நிலையில இருக்கணும். இந்த நட்பு நிலையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தினுடைய அளவு கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அணிலையும் இதே ஃபார்மெட் தான். சரிங்க சார், இதுல வேற எதுவுமே வழிகள் இல்லையா அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த அணில குருவின் பார்வையும், பௌர்ணமி சந்திரனின் பார்வையும், அந்த அணில சுக்கிரனின் பார்வையும், தனித்த புதனின் பார்வையும் இருக்கு. அப்ப இந்த அணில இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை எந்த வகையிலும் நன்மையை தராது. அந்த அணியில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை அதுவும் எந்த வகையில நன்மையை தராது. 2 அணி லக்னமாக இருந்தாலும் இந்த 2 அணி லக்னங்களுக்கும் இப்ப நான் பொதுவான கான்செப்டுக்கு வந்துட்டேன். எந்த ஒரு கிரகம், உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பதவி வேணும், அல்லது அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவி வேணும், அரசியல்ல ஒரு பெரிய பதவி வேணும் அப்படின்னா சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கணும். இந்த சிம்மத்துல சுக்கிரனோட இணைஞ்சு தனுசுல இருந்து குரு பார்வையில் இருக்கணும். இப்ப தனுசுல இருக்கக்கூடிய குரு பங்கம் இல்லாம இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா பணம் இருந்தால் நம்ம கேட்கறவங்களுக்கு ஒரு 100 ரூபா பணம் கொடுக்க முடியும்.
அந்த அமைப்பில் நம்மகிட்டயே ஒரு 100 ரூபா பணம் இல்லாத போது கேட்குறவங்களுக்கு நம்மளால பணம் தர முடியாது. அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு இருக்கும்போது, இப்போ குரு தனுசுல இருந்தால் மட்டும் கிடையாது. தனுசுல இருந்தால் முதல் தர யோகம். ஓகேங்களா? மேசத்தில் இருந்தால் 2ஆம் தர யோகம். கும்பத்தில் இருந்தால் 3ஆம் தர யோகம். சிம்மத்திலே இருந்தால் A1. சூரியனோட சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது சூரிய திசை டாப்பா இருக்கும். அரசியல்வாதி, ஓகேங்களா, அரசாங்கத்துல மிக உயரிய பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே இந்த சூரிய திசையில நடக்கும். ஒருவேளை இந்த ஜாதகருக்கு சூரிய திசையே வரல, அவ்வளவுதான், நடக்காது. இதுதான் லாஜிக். சரி, எப்படியா இருந்தாலும் சூரிய திசை, சூரிய புத்தி வரும்ல, இருந்தாலும் தசாநாதனே வலிமையானவன். புத்திநாதன் வந்து அதுக்கு தசாநாதன் கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் வந்து பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு கிரகம் நல்லா தெரிஞ்சுங்க, குருவின் பார்வையில ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பாக அது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை நிச்சயமாக நன்மையை கண்டிப்பாக செய்யும். அதுதான் நம்மளுடைய இந்த கான்செப்ட். சரிங்க சார், எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிட போறது இல்லை சார். இப்போ எனக்கெல்லாம் குருவின் பார்வையில கிரகமே இல்லை சார், ஆனா எனக்கு குரு மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறாரு சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடகலக்கணம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குரு விருச்சிகத்துல இருக்கிறாரு, 5ஆம் பாவத்துல இருக்கிறாருன்னு வைங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பார்வையால அவர் வந்து 5ஆம் இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார். அதுக்கப்புறம் 5ல இருந்துட்டு நேரம் 9ஆம் இடத்தை பார்ப்பாரா, லக்னத்தை பார்ப்பாரா, சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்ப்பாரா. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். எந்த கிரகங்களையும் அவர் பார்க்கலன்னா இந்த வீட்டின் வழியாக இப்ப ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், அதுக்கப்புறம் லக்னத்தை பார்க்கிறார். இந்த 3 வகையான விஷயங்கள்ல இருந்து நமக்கு நன்மையை குரு தர காத்திருக்கிறார்னு அர்த்தம். எப்போது? குருவின் திசையில அல்லது வாழ்நாள் முழுக்க. குருவின் பார்வை எப்பவுமே நம்ம பிறக்கும் போது குருவின் பார்வை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது லைஃப் லாங் நமக்கு மாற போறது இல்லை, இல்லைங்களா? அந்த அமைப்புல அது அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல சார், எனக்கு எந்த கிரகங்களும் குருவின் பார்வையில் இல்லை, சுக்கிரனின் பார்வையில் இல்லை சார், குரு மட்டும்தான் சார் இருக்கிறாருங்க, மீதி கிரகம்லாம் எனக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு சார், 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு சார், 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை 5ஆம் இடத்து பலனின் வாயிலாக நன்மையை தருவார். சரி, ஓகே. எப்படி நன்மை தருவார்? அந்த வீட்டினுடைய தன்மையை பொறுத்து நன்மையை தருவார். சரி, இப்போ விருச்சிக வீடு இருக்கு. இந்த விருச்சிக வீட்டினுடைய அதிபதி செவ்வாயும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இந்த விருச்சிக வீட்டில் தானே அவர் இருக்கிறாரு, அவர் அங்கே நட்பு நிலையில தானே இருக்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாஸா. ஓகே, 2வது பாயிண்ட் விருச்சிக ராசியுடைய தன்மைகள் என்ன, அதுக்கு நம்ம ராசி காரகத்துவம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? விருச்சிக ராசி அப்படின்னா சீட்டு, MLM, ஷேர் மார்க்கெட்டு, இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பகுதி, அப்போ இன்னொரு பகுதி இன்னொரு ராசியில் இருக்குன்னு அர்த்தம். இதை சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஆதாயத்தை தருவார். அதன் பிறகு LIC ஏஜென்ட், இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல வேலை பார்க்கறது, LIC ஏஜென்ட்டா இருக்கிறது, நம் மரணத்திற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய தன வருவாய்களை குறிக்கக்கூடிய வீடு வந்து விருச்சிக வீடு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுடுகாடு, அதனை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்தால நமக்கு ஆதாயத்தை தரும் அப்படின்னு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், புதையல், புரியுதுங்களா? மாமனார்கிட்ட இருந்து நிறைய சொத்து வருது, இது எல்லாமே இந்த விருச்சிக வீடு குறிக்கும். அப்போ குரு எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை வளர்க்கவே செய்வார். நான் ஒரு ஜாதகம் சமீபத்துல பார்த்தேன். அந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் குருவின் பார்வையில இல்ல, குரு லக்னத்திலே இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? பிறந்ததுல இருந்து இறப்பு வரை இவர் நல்லா இருப்பார், மிக சிறப்பாக இருப்பார், எல்லா யோகங்களும் இருக்கும், லக்னத்துல குரு இருக்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அப்படின்னு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே தான் நானும் சொன்னேன். ஆனா அதிகபட்சம் இன்னொரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். இந்த குரு இருக்கிற வீடு கன்னி வீடு. கன்னினா புதன். இந்த ஜாதகர் புதனின் துறையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் வருவார்னு சொன்னேன். சார், என் பையன் IT ஃபீல்டில் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் சார் சொன்னார். ஜாதகம் பார்க்க வந்தவர் சொன்னார். இன்று காலையில் நடந்தது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. எந்த வீட்டில் குரு இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து நம்ம ப்ரிடிக்ஷனை எடுத்துட முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு.
நம்ம திருச்சியில் வந்து வகுப்பு எடுக்க போகிறோம். அடிப்படை வகுப்பால் ஆரம்பித்து எல்லாமே உயர்நிலை மற்ற எல்லா வகுப்புமே திருச்சியில் ஸ்கூல் கூட பார்த்துருக்கோம். சுப்பையா ஸ்கூலில் தான் எடுக்க போகிறோம். தென்னூர்கிட்ட இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் வகுப்பு எடுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2 நபர்கள் வந்து போன வீடியோ பார்த்துட்டு வந்து வகுப்பில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வகுப்புக்குள்ளே கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து கலந்துங்க. மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய கிட்டத்தட்ட 27லேருந்து 30 ஆண்டு கால ஜோதிட அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னோட நான் புதைக்க விரும்பலை. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனுக்கு ஒரு சின்ன கட்டணமாக வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வந்து நம்ம வகுப்புக்குள்ளார வந்துக்கலாம். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இன்னும் 2 நாளில் வரக்கூடிய நம்ம வீடியோக்களை வந்து அதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் நிறைய வரும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். இது எல்லாருக்குமே புரியுமாங்கிறது நமக்கு தெரியல. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஜோதிடர்களாக இருக்கிறவங்க டவுட் கேட்க வேண்டாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, ஜோதிடத்தை வந்து ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் யாராவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டை இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்படித்தான் நீங்கள் வந்து ஒரு மனிதனுடைய அமைப்புகளை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகருடைய அமைப்புகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பதிவுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து வாட்ஸ்அப் குரூப்புகள்லையுமே உங்களுடைய முகநூல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன அதாவது அடியன் மூலயமா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயத்தில் கிடைக்கும். ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நம்மளோட இணைஞ்சு பயணம் செஞ்சீங்கன்னா அது போதும். வகுப்பில் நீங்கள் இணைய விரும்புகிறீங்க அப்படின்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 96 298 15 992 இந்த நம்பரில் நீங்கள் வந்து உள்ளே ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை என்னுடைய வகுப்பில் வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்குவோம். இது வந்து மிக விரைவில் வந்து இந்த மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்திலே நம்ம வந்து வகுப்பு தொடங்கப்படும். தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு வர அத்தனை விஷயங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் 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 வாழ்த்துக்கள். மிக சிறப்பான முறையில் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.